இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்க்கும்போது, புதுசா ஒரு ஆட் வந்தது. குபேந்தர பாத்திரம்ன்னு சொல்லிட்டு. இந்த பாத்திரத்தில வந்து அரிசி, பருப்பு, உப்பு கொட்டி வச்சு சாமி கிட்ட வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்ல ஆட் வந்துச்சு. சரி நம்ம தான் பைத்தியமாச்சே! உடனே பார்த்த உடனே வாங்கிடுற புத்தி வேற. அதனால வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு இந்த பானை சட்டிலாம் ரொம்ப ஃபேமஸான இடம் பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் கோட்டம் தான். அங்க தான் வந்து சீப்பா இருக்கும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா பார்த்தா சீப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹை ரேட்டு தான். ஆனா கடைசியில இந்த பானை வாங்குனனா, வாங்கலையான்றத வீடியோவோட எண்டுல சொல்றேன். இப்ப எங்க பார்த்தாலுமே இந்த ஸ்கேனர் இல்லாத வாழ்க்கையே இல்லங்க. நம்ம உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு கூகுள் பே வந்துடுச்சு. எதுக்கு சொல்றேன்னா, அதுல ஸ்கேனர் காமிச்சிருக்கேன். அதனால தான் வந்துச்சு. சரி நம்ம சும்மா இருப்போமா? திரின்னு திரிஞ்சு வள்ளுவர் கோட்டத்த அதோட தேரையும் பார்த்துட்டு, தேர பார்த்தா சும்மா இருக்க மாட்டோம். அதனால ஒரு வீடியோவ கவர் பண்ணிடுவோமேன்னு சொல்லிட்டு, ஈவினிங் மினி விளாகா கூட இந்த வீடியோவ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பசி ஓவர் ஆயிடுச்சு. என்ன பண்றது? சரின்னு சொல்லிட்டு சங்கீதா பவன் போயிட்டு ஹோட்டல்ல வந்து பன்னீர் பிரியாணி மசாலா சுத்தமா நல்லாவே இல்ல. யாருமே சங்கீதாவுக்கு போவாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாம்பார் இட்லி சாப்பிட்டேன். மசால் தோசை சாப்பிட்டேன். வீடியோவோட எண்டுல சொல்றேன்னு சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பானை கடைசியில நான் வாங்கவே இல்லங்க. ஏன் வாங்கலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பானையோட விலை அதிகம். அதனால நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டேன்.